இந்த சாக் பீஸோட உங்களுக்கு என்ன டீலிங்? ஐயோ மாப்பிளோட சித்தப்பா இவர்தான். இப்ப நான் யாருன்னு தெரியுதா? இந்த சின்னோண்டு அப்பாதான் சித்தப்பாவா? நீங்க பாங்க, நான் இத டீல் பண்ணிக்கிறேன். பாத்து மரியாதை குறைஞ்சிர போகுது. அது ஆல்ரெடி குறைஞ்சுதான் கிடக்குது, நான் பாத்துக்கிறேன். நீங்க பாங்க. பாத்து கூட்டு போடா ஐயாவே. மாமா வணக்கம், தப்பு நடந்து போச்சு. இந்த மரியாதை பத்தாது. பத்தலையா? இப்ப பாரு, கம்பு கூட்டுக்குள்ள கைய விடுறேன். அச்சக்கு கச்சக்கு. எப்படி? சூப்பர் டபுள் ஓகே. வீட்டுக்காரு. டேய் தம்பிங்களா, நீங்களா அப்படியே இருங்க, இதோ நான் வந்துடுறேன். எங்களை விட்டுட்டு எங்கனே போறீங்க? இருங்கடா, இதெல்லாம் நான் சொல்லணும், வந்துடுறேன்டா. எங்கடா போறீங்க? டேய் இம்சை பண்ணாதீங்கடா. போங்கடா. ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தாடி, என்னடி இவ்வளவு நகை நட்டு கோயில் நகையை கொள்ளையடிச்சிட்டீங்களா? சும்மா இருங்க அங்கிள். குத்துறத பாரு. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் அவரு கொடுத்துட்டாரு. அப்படியா? எவ்வளவு நாளா நானும் பழகிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கடுக்கனாவது வாங்கி கொடுத்தாரா? இருக்கட்டும், நறுக்குன்னு நல்லா கேக்குறேன் ஒரு நாள். இந்த மாதிரி பழைய நகையெல்லாம் வந்து என்ன அடி பிரயோஜனம்? காலை எனக்கு கோடி கோடியா சொத்து இருக்குது, அது நம்ம பக்கம் வரணும்ல. ஏங்கா வராதா? எப்படி எடுபட்டவள? அவனுக்கு தடியும் பொடியுமா 4 தம்பிமார்கள் இருக்கானுங்க. அவர்களை விரட்டி விட்டாதானே அந்த சொத்து நமக்கு வரும். அங்கிள், 4 தம்பிங்க இல்ல 40 தம்பிங்க இருந்தாலும் நான் விரட்டிடுவேன். பொடி இவள, தம்பிங்க மேல அவன் உசரையே வச்சிருக்காண்டி. தம்பிங்களை பத்தி தப்பா பேசி பாரு, அவன் உன்னையே விரட்டிடுவான். நான் நினைச்சேன்னா இப்பவே அந்த தம்பிங்களை விரட்டிடுவேன். காளையா, நான் நிலத்து விலைக்கு கேட்டேன், தரமாட்டேன். நீங்க இப்பவும் சொல்றேன், அதை தரதா இல்ல. கப்பு பண்ணிட்டீங்க சார். அந்த வரதராஜா தான் சிஸ்டர் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு காரணமே உங்க லேண்ட் புடுங்கிறதுக்காக. ஏமாந்துட்டீங்க சார். என்ன மாப்பிள சொல்லுங்க. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுங்க. நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுமா? இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? நீங்க அவசர அவசரமா என் வீட்டுக்கே வந்து கல்யாண ஏற்பாடு ஏன் பண்ணீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இந்த கல்யாணம் நடக்காது. எதுவா இருந்தாலும் இப்ப சொன்னா எப்படி? 4 பேர் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகும்? உங்க தங்கச்சி வாழ்க்கை வீணா போறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நின்னதுக்கு என் மேல பழிய போட்டு என்ன காரணம் வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. காளையா, நீ தப்பு பண்ற. யாரு செய்யறது தப்பு, யாரு செய்யறது சரின்னு இந்த சாமிக்கு தெரியும். காளையா நில்லு, நீ பண்றது சரியில்லை.
டேய் வாங்கடா, எவனா இருந்தாலும் வாங்கடா. வாடா, வாங்கடா. திருக்கோவலக்காரன்டா, சீவிடுவேன். வாங்கடா. அட்ரா. காளையண்டா, அட்ரா. ஆத்தாடி என்னமா வந்து சொருகுது? ஊரறிய நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினா உன் தங்கச்சி வாழ்க்கை பாலாயிடும் தான் உங்ககிட்ட தனியா சொன்னேன். ஆனா எப்ப அதை பத்தி நீயே கவலைப்படலையோ, எனக்கு நீ அதை பத்தி கவலை இல்ல. ஊரறிய இப்ப நான் சொல்றேன், நிச்சயதார்த்தத்தை ஏன் நிறுத்தினேன்னு. என்னை என் தம்பிகளையும் பிரிக்க நினைச்ச உன் தங்கச்சியும் சரி, என்னை என் மண்ணையும் பிரிக்க நினைச்ச உன்னையும் சரி, நான் மன்னிக்க மாட்டேன். அந்த நினைப்பு இருக்கிற வரைக்கும் நீ தான் என் முதல் எதிரி. நல்லா வச்சாண்டி நம்ம ஐயாவுக்கு ஆப்பு. இந்தாப்பா, ஊருக்கே நல்லது நினைக்கிற காளையனுக்கு ஒரு நல்லது நடக்காம போயிடுச்சாப்பா. ஏன்னா எங்களுக்காக நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினேன்? தம்பி, அண்ணா பேசாம அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கினேன். அதெல்லாம் சரிப்படாதடா. அண்ணா சொன்னா கேளுங்க. நீங்க விடுறா அண்ணா. சொன்னா கேளுங்கண்ணே. டேய், என்னடா ஆளாளுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தானே என்னோட சந்தோஷம். உங்களை எங்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு போய் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு. அண்ணா இருந்தாலும் நீங்க இந்த டேய், கல்யாண விஷயத்துல ஒரு தடவை தப்பு பண்ணியாச்சு, அதோட இந்த பேச்சை விடுங்க. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லண்ணே. ஏன்டா? நீங்க இப்படி இருக்கும்போது எப்படி நான் சமைக்க முடியும்? அதுவும் சரிதான். அப்ப ஒண்ணு பண்ணலாம். இன்னைக்கு நான் சமைக்கிறேன், நீங்களா சந்தோஷமா சாப்பிடுங்க. ஏன்டா இப்படி தெரிக்கிறீங்க? என்னண்ணே சந்தோஷமா இருப்போன்றீங்க, அப்புறம் நீங்க சமைக்கிறேன்றீங்க. நீங்க சமைச்சா நாங்கெல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? திருமங்கலம் வந்துருச்சு, இறங்கு. இப்ப பாருடி இந்த சரோஜா ஆட்டத்தை. ரைட்டா குவைட்டா? ரைட்டு. ரைட்டா குவைட்டா? ரைட்டு. Wow! Mile! Ah! Mile! Stop it! Stop it! No! 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 My Mile! யாரா நீ? ஏன்டா என் கைய பிடிக்கிற? நான் மேலே கை பிடிக்கலனா உனக்கு கீழே தப்பு நடந்திருக்கும் மைல். கீழே தப்பு நடந்திருக்குமா? என்னடா சொல்ற? எஸ், கீழே கோட்டை டச் பண்ணிருப்ப, அப்புறம் அவுட் ஆயிருப்ப. ஆமா கரெக்ட். யாரா நீ? 16 வயதுல படம் பாத்தியா? ஆமா, பழைய படம். அதுல ஒரு டாக்டர் வருவார்ல, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கியாச்சே. அவர்தான் என்னோட டேட். சி, அவனா உங்க அப்பன்? ஆமா, எதுக்கு இங்க வந்திருக்க? நான் ஒரு வெட்டினரி டாக்டர். வெட்டினரியா? இந்த ஆடு மாடுக்கெல்லாம் ஆபரேஷன் பண்றது நீதானே? வைத்தியம் பாக்குறான் மாய். ஏதோ ஒண்ணு ஊருக்குள்ள வந்திருக்கிற, சுதானமா இருந்துக்க. வரட்டா? மாய், என்னடா கைய வைக்கிற? ஐ லைக் யுவர் ஸ்மைல். மயிலு ஸ்மைலு. உன்னை குத்து குத்துன்னு குத்துனா பைல்ஸ் வெளியே வந்த கையடா. என் பேரு சரோஜாடா. நீ சரோஜாவோ சாதா ஜாவோ, பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் மைல். ஐயோ, அங்கெல்லாம் வரதுக்குள்ள சீக்கிரம் ட்ரெஸ் காஞ்சி திரும்ப போட்டுக்கணுமே. இந்த ட்ரெஸ் கூட நல்லதா இருக்கு. அப்படியே காளைய மாதிரியே இருக்கல்ல. ஐய் தம்பி, யாரா நடுவீட்ல துணி காய போடுது? எல்லாம் அந்த பொண்ணு வேலையா? கூப்பிடுறா அந்த பொண்ணு. ஏய் பூவனா, ஏய். என்னது?
அது வந்த நாள்ல இருந்து ஒரே ட்ரெஸ்ஸே போட்டிருக்கேன்னா அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சு அந்த ட்ரெஸ்ஸை காய வச்சு அந்த ட்ரெஸ் காய வரைக்கும் உங்க ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்கு ஏன் ட்ரெஸ் தான் கிடைச்சதா? சரி, எனக்கு உங்க ட்ரெஸ் வேணாம். பரவாயில்ல போடு. வேணாம், நீங்க கத்துறீங்க எனக்கு. போடுங்கறல்ல. வேணாம், மறுபடியும் நீங்க கத்துறீங்க. சரி சரி, நான் கத்தல. அந்த பழனிசாமி டெய்லர் வர சொல்றேன், வேணுங்கிற அளவுக்கு ட்ரெஸ் தச்சுக்கோ. துணியே எடுக்கல, அதுக்குள்ள தைக்க சொல்றீங்க. துணி நீங்க எடுத்துருவீங்க. வண்டியை கொண்டு எப்படி அனுப்பாட்டிருக்கீங்க? டேய், சரோஜா தாண்டா வண்டியை குறுக்க நிப்பாட்டிருக்கா. சரோஜாவே தாண்டா. ஏண்டா பசங்களா, 1ல 3 பேர் ஏறி வாரீங்களே, வண்டி தாங்குமா? ஆமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறது. அதான் எங்க அண்ணன் மனசை நோக்கடிச்சிங்கல்ல. என்னடா பண்றது, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? ஏதோ நடந்து போச்சு. இந்தாங்கடா உங்க நகைப்பட்டி எடுத்துக்கிட்டு போவாங்க. என்னடா ஒருத்தன் பாக்குறீங்க? பொட்டியை வேணா திறந்து பாருங்க, கணக்கு சரியா இருக்கும். கொடுத்தா பழக்கம், திருப்பி வாங்கி பழக்கம்ல, நீ எடுத்துருப்ப. உங்க அண்ணன் பெரிய எம்ஜிஆர், இதுகள்லாம் NSK கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, வாங்க மாட்டாங்க. எங்க ஐயாவும் அதே மாதிரி தான்டா. இந்தா உங்க பட்டி எங்களுக்கு இதுக்கு வாங்கிக்கோ. நாங்க தான் வேணாங்கிறோம்ல, அப்புறம் என்ன திருப்பி கொடுத்துட்டே இருக்கேன். கொய்யால வெப்பாடா, இங்க அப்பால பேச்ச பாரு. யாரா இல்லாட்டி காத்த பிடிங்கி விட்டுருவேன். புறா கையில வாங்கடா. 2 வீல் வச்சிருக்க உங்களுக்கு எவ்வளவுனா, 5 வீல் வச்சிருக்க எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 5 வீலா? ஸ்டெப்னி யாரா கணக்குல சேர்க்கறது? பாடா, நீ வண்டியை உருட்டுற. இந்த தெருவுல எத்தனை உருப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரேன். ஏப்பு, என்ன தைரியம் இருந்தா எங்க ஐயா வீட்டுல இருந்து நகை திருடிட்டு கிளம்புவியே? ஏய், யார பாட்டு திட்டு பயிலுங்கன்ற? காலை என் தம்பிடா. நாங்க உங்கள மாதிரி திட்டு புத்தில எங்களுக்கு இல்ல. உங்க சாமி தான் நிச்சயத்த நகைன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. என்ன சாமி கொடுத்தா சரோஜா கொடுத்தான்னு புலிகிட்டு அலையிறியே? யோ, யாரையா போய் சொல்றான்? வேணா பாத்துக்கயா. என்னடா நம்ம நகையில அவங்க? அதத்தானடா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், திருட்டு போய புள்ளையா. யோ, ஒய்யால குடுக்கற மாதிரி நீங்களே நகையை கொடுத்துட்டு யார் மேல திருட்டு பண்ண போறீங்க? தாங்கடா உங்க நகை எடுத்து போங்கடா. புடிச்சு கட்டிக்கணும். திருட்டு பசங்க, இது மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது. நீ அவ்வளவு